ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள், அதாவது 18/5/2025 ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறார். பொதுவாக ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். எல்லா கிரகமும் அதாவது கிளாக் வைஸாக சுற்றும். ஆனால் ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிழல் கிரகத்துடைய பயிற்சி 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி முடிவடைந்திருக்கிறது. இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்தெந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும், பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த காரியங்களை துணிந்து செய்யலாம் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது, நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால. அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறவர் பேராசை கிரகம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தோடைய ஆசையை தூண்டக்கூடியவர். அதில் ஆசைக்கு அளவே இல்லை. அந்த மாதிரியான ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகு தான் பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நவீன தொழில்நுட்பத்துக்கு எல்லாமே காரகத்துவம் பார்த்தீங்கன்னா ராகு தான். மூளை, அதாவது ராகு தலை மட்டும் உள்ள உருவம் இல்லையா? அப்போ மூளை செலவை செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரகத்துவம் எது அப்படின்னா ராகு தான். ராகு தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ராகு தான். நவீன தொழில்நுட்பங்கள், புதுசாக வரக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா ராகு தான் மின்சாரம். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற கிரகம் அதிதேவதை பார்த்தீங்கன்னா பத்ரகாளியாக வருவாங்க. இந்த பத்ரகாளி, அதாவது துர்காதேவி பத்ரகாளி வழிபாடு செய்யும் பொழுது ராகுவுடைய கெடுபலன்கள் குறையும். அதே போல் கேது, அதாவது ராகு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துவார், பிரம்மாண்டப்படுத்துவார். எதையும் சிம்பிளாக செய்ய ராகு நினைக்க மாட்டார், எதையுமே பிரம்மாண்டப்படுத்துவார். ஆனால் கேது பார்த்தீங்கன்னா எதையும் சுருக்குவர், தடுப்பவர். அதே போல் பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிற கிரகம் சித்தர்களை சொல்லக்கூடியவர், அதாவது ஆன்மீகத்திலேயே மத நம்பிக்கையை சொல்லக்கூடியது, மதவாதிகள், மத குருமார்களை சொல்லக்கூடியவர்கள் சித்தர்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரகத்துவம் பார்த்தீங்கன்னா கேது தான். கேது மருத்துவத்துவத்துக்கும் காரகத்துவம் வகிக்கும் கேது பகவான் அப்படிங்கிறவர். கேது ஒரு பாகத்தில் இருக்குன்னா அது தடையை உண்டாக்கும். அந்த பாவகம் சம்பந்தமான தடைகளை உருவாக்க போகிறது தான் கேது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கேதுவோட அதிதேவதை விநாயகராக இருப்பார். விநாயகரை வழிபடும் பொழுது நம்மளுடைய அனைத்து விதமான தடைகளும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறவர் தடை உண்டாக்குவர், சுருக்குவர். கேது யாருன்னா மோட்சக்காரகன். கேது மறுபிறப்பு இல்லாமல் மோட்சத்தை சொல்லக்கூடிய கிரகம். ஜாதகத்தில் 12ஆம் இடம் மோட்சம் இல்லை, அதுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் கேது மோட்சத்துக்கு. ராகு போகக்காரகன். உலகத்தில் உள்ள அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிச்சு தீர்க்கணும்னு சொல்லக்கூடிய பேராசை கிரகம் ராகு பகவான். அதாவது பார்த்தீங்கன்னா ராகு ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கர்ம எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆசையை தூண்டி பேசக்கூடிய கிரகம் ராகு பகவான். இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு பகவானை 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ஜோதிட பழமொழி. ஏன்னா 10ஆம் இடங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஜீவனஸ்தானத்தில் வரார். அதோட முக்கியமாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருஷமாக டைம் சரியில்லை இல்லையா? பெருசாக முன்னேற்றம் இல்லை, பெருசாக பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிட்டார். குரு வாக்கு, தன, குடும்பம், வருமான ஸ்தானத்துக்கு வந்துட்டாரா. அவருடைய 9வது பார்வையில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இருக்கார் 10ஆம் இடத்துல. இது ஒரு யோகம். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பார்க்க ராகு பகவான் நன்மையான பலன்களை அதிக அளவு செய்வார். அப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற அடிப்படையில் 10ஆம் இடத்துல குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி, பொறுப்பு, இந்த மாதிரியான அரசியல் சம்பந்தமான வளர்ச்சி. ராகு அரசியலுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ அரசியல் சம்பந்தமான பொது பதவி, பொறுப்பு, அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மாமியார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துதல்.
கிளை தொழில், நிறைய தொழில், அதாவது பிரம்மாண்டப்படுத்துதல். ஒரு ராகு வந்து பிரம்மாண்டப்படுத்தும் இல்லையா? தொழில் சம்பந்தமான ஆசையை உண்டு பண்ணி, இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா ஒரு இன்னொரு 2 கடையை ஆக்கலாம், ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னா இந்த 2 ஹோட்டல் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அதை விரிவுபடுத்தி அதை பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய அமைப்பில் கொடுக்கும் உங்களுக்கு. ராகு வந்து உங்கள் இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்த குரு 2ஆம் இடம் வாக்குதானம் குடும்ப வருமான ஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில், குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு இங்கே இருந்து கோதண்ட ராகுவாக செயல்பட போகிறாரு. ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி, அதுலேயும் குறிப்பாக ராகு அமோகமான பலன்கள், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, அதே போல் புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி, பொறுப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை தர அமைப்பில் தான் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துக்கு வராரு கேது அப்படிங்கும் பொழுது 4ஆம் இடத்துடைய காரகத்துவங்களை தடுப்பவர், சுருக்குவோர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தவும், அதே போல் தாயிடம் விட்டு கொடுத்து செல்லும் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு, நிலம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை அப்படியே சுமூகமாக கையாள வேண்டும். வாகனத்தை தொழிலாக செய்கிறாங்க இல்லையா? 4ஆம் இடம் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பழுது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதில் தடை தாமதம் இழுபறி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது வீடு புரோக்கர்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இழுபறி இருக்கும். அதே போல் 4ஆம் இடங்கிறது நிலம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சில தடைகள், அதில் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி விற்பனை ஆகாத நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். வளர்ப்பு பிராணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வளர்ப்பு பிராணிகள் வாங்குறதுல இருக்கிறத வச்சு ஓட்டணும். இப்போ பெருசாக வாங்குறது நன்மை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள் அனைத்தும் கேதுவோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அது சிம்மமாக இருக்கிறதுனால அரசாங்கத்திடம் பகை ஏற்படுத்தக்கூடாது. அரசு அதிகாரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அப்போ 4ஆம் இடத்துடைய கேதுவுடைய தடை இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா விநாயகர், கேதுவோடைய அதிதேவதை விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி விநாயகர் அகவல் பாடி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த 4ஆம் இடத்துடைய கேதுவோடைய அந்த தடை தாமதத்தை தடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு குரு உங்களுக்கு நன்மையாக அமோகமான பலன்களை தர இருக்கிறதுனால இந்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு தான் உங்களுக்கு 10ஆம் இடத்து தொழில் அமைச்சு கொடுக்கறது, உத்தியோகம் அமைச்சு கொடுக்கறது, பதவி, பொறுப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை வாரி வழங்க போகிறார். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு தொழில், புகழ், அந்தஸ்து, அதாவது ராகுவால் அது அமோகமான பலன்களை அடைய போகிறார்கள். அதுவும் குறிப்பாக ராகு திசை நடப்பவர்கள், ஜாதகத்தில் ராகு திசை நடப்பவர்கள், இல்லை எந்த திசை நடந்தாலும் ராகு கேதுவுடைய புத்தி நடந்தாலும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதில் ராகு புத்தி நடப்பவர்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ அல்லது எந்த திசை நடந்தாலும் ராகு புத்தி நடப்பவர்களுக்கு மிக அற்புதமான அமோகமான பலன்களாக இந்த ராகு பேருக்கு பெயர்ச்சி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.